அனைவருக்கும் வணக்கம். தமிழ் சினிமா உலகில் பின்னணி பாடகர்களில் 25 ஆண்டுகளுக்கும் மேலாக முடிசூடா மன்னனாக திகழ்ந்தவர் டிஎம்எஸ் என்று அழைக்கப்படும் டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள். 1946ஆம் ஆண்டு முதல் 2007ஆம் ஆண்டு வரை 6 தசாப்தங்களாக தமிழ் சினிமாவில் பல முன்னணி நடிகர்களுக்கு பின்னணி பாடியவர் டிஎம்எஸ் அவர்கள். அந்த காலத்தில் பின்னணி பாடகர்களில் டி.எம். சௌந்தரராஜன், பி. சுசீலா ஜோடி பெரிதும் பேசப்பட்டது. இவர்கள் இணைந்து நிறைய வெற்றி பாடல்களை பாடியுள்ளார்கள். தமிழ் சினிமா உலகில் மிகப்பெரிய ஜாம்பவானாக திகழ்ந்த டி.எம். சௌந்தரராஜன் அவர்களை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். 1922ஆம் வருடம் மார்ச் 24ஆம் தேதி மதுரையில் மீனாட்சி ஐயங்கார் என்பவருக்கு இரண்டாவது மகனாக பிறந்தார். இவருடைய அண்ணன் வேத நூல்களை கற்று அறிஞராக திகழ்ந்தார். 7 வயது முதலே தன்னுடைய குரல் வளத்தின் மீது அக்கறை காட்டத் தொடங்கிய டிஎம்எஸ் அவர்கள் மதுரை சௌராஷ்டிரா மேல்நிலை பள்ளியில் இசை ஆசிரியராக இருந்த சின்னகொண்டா சாரங்க பாணி பாகவதர் அவரிடம் கர்நாடக சங்கீதம் பயின்றார். பின்னர் காரைக்குடி ராஜாமணி ஐயங்காரிடம் முறைப்படி 2 வருடம் இசை பயிற்சி பெற்றார். தன்னுடைய 21வது வயதில் இருந்தே கச்சேரிகளில் தனியாக பாடத் தொடங்கினார் டிஎம்எஸ் அவர்கள். பின்னர் 1946ஆம் ஆண்டில் சுந்தர்ராவ் நட்கர்னி என்ற இயக்குனர் தான் இயக்கிய கிருஷ்ண விஜயம் என்ற திரைப்படத்தில் ராதே நீ என்னை விட்டு போகாதடி என்ற பாடலை பாட ஒப்பந்தம் செய்தார். அந்த திரைப்படத்தில் மொத்தம் டிஎம்எஸ் அவர்கள் 5 பாடல்களை பாடியுள்ளார். இந்த திரைப்படம் 1946ஆம் ஆண்டு எடுக்கப்பட்டாலும் 1950ஆம் ஆண்டில்தான் இந்த திரைப்படம் வெளிவந்தது. இதுவே டிஎம்எஸ் அவர்கள் தமிழ் சினிமாவில் பாடிய முதல் பாடல்களாகும். அதன் பின் அதே ஆண்டில் வெளிவந்த மந்திரி குமாரி திரைப்படத்தில் அன்னமிட்ட வீட்டிலே என்ற பாடலை பாடினார். அதன் பிறகு தேவகி, சர்வாதிகாரி போன்ற படங்களில் தொடர்ந்து பாடும் வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. 1951ஆம் ஆண்டில் வெளிவந்த தேவகி என்ற படத்தில் தீராத துயரினிலே என்ற பாடலை பாடியதோடு அந்த பாடல் காட்சியில் நடிக்கவும் செய்தார் டிஎம்எஸ் அவர்கள். 1952ஆம் ஆண்டில் வளையாபதி என்ற திரைப்படத்தில் ஜமுனா ராணி அவர்களுடன் இணைந்து 2 பாடல்களை பாடினார். அதன் பின் சில ஆண்டுகள் பட வாய்ப்பு இல்லாமல் இருந்த டிஎம்எஸ் அவர்கள் இசையமைப்பாளர் கே.வி. மகாதேவன் அவர்களுடன் இணைந்து பக்தி பாடல்களை பாடினார். அதன் பின் 1955ஆம் ஆண்டில் செல்லப்பிள்ளை என்ற திரைப்படத்தில் ஆர். சுந்தரம் அவர்களின் படைப்பான 2 டூயட் பாடல்களில் எம்.எஸ். ராஜேஸ்வரி அவர்களுடன் இணைந்து பாடினார். அந்த நேரத்தில் நடிகர் திலகம் சிவாஜி அவர்களுக்கு பின்னணி பாடிக்கொண்டிருந்த சி.எஸ். ஜெயராமன் அவர்களுக்கு பதிலாக டிஎம்எஸ் அவர்களை பாட வைப்பதற்காக இசையமைப்பாளர் ஜி. ராமநாதன் அவர்களிடம் டிஎம்எஸ் அவர்களை அறிமுகம் செய்தார் மருகதாசி அவர்கள். டிஎம்எஸ் அவர்களின் குரல் சிவாஜி அவர்களின் குரலுக்கு ஒத்துப்போகுமா என்று சந்தேகப்பட்ட ஜி. ராமநாதன் அவர்கள் டிஎம்எஸ் அவர்களை சிவாஜி அவர்களிடம் அறிமுகம் செய்து வைத்தார். ஓரிரு சந்திப்புகளிலேயே சிவாஜி அவர்களின் குரலை படித்த டிஎம்எஸ் அவர்களுக்கு அந்த திரைப்படத்தில் சிவாஜி அவர்களுக்கு சுந்தரி, சௌந்தரி மற்றும் ஏறாத மலைதனிலே என்ற பாடல்களை பாட வாய்ப்பு கிடைத்தது. டிஎம்எஸ் அவர்களின் குரல் சிவாஜி அவர்களின் குரலை போலவே இருந்ததால் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்த இசையமைப்பாளர் ஜி. ராமநாதன் அவர்கள் அந்த படத்தின் அத்தனை பாடல்களையும் டிஎம்எஸ் அவர்களை பாட வைத்தார். மேலும் அந்த படத்தில் இடம்பெற்ற எல்லா பாடல்களும் வெற்றியடைந்து மக்களிடம் மிகுந்த வரவேற்பை பெற்றதால் டிஎம்எஸ் அவர்கள் மிகவும் பிரபலமானார். அதனைத் தொடர்ந்து ஆர் பிக்சர்ஸ் தயாரித்த சிவாஜி அவர்களும் எம்ஜிஆர் அவர்களும் இணைந்து நடித்த ஒரே படமான கூண்டுக்கிளி திரைப்படத்தில் கொஞ்சும் கிளியான பெண்ணை என்ற பாடலை பாடும் வாய்ப்பை பெற்றார் டிஎம்எஸ் அவர்கள்.
அந்த பாடலில் டிஎம்எஸ் அவர்களின் குரலால் பெரிதும் ஈர்க்கப்பட்ட எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய அடுத்த படமான மலைக்கள்ளன் திரைப்படத்தில் தஞ்சை ராமையாதாஸ் அவர்கள் எழுதிய எத்தனை காலம்தான் ஏமாற்றுவாள் என்ற பாடலை பாடும் வாய்ப்பை டிஎம்எஸ் அவர்களுக்கு வாங்கி கொடுத்தார். அந்த நேரத்தில் டிஎம்எஸ் அவர்களுக்கு வேடன் கண்ணப்பா, ரிஷ்ய சிறுங்கர், நீலமலை கள்ளன் போன்ற திரைப்படங்களில் பாடும் வாய்ப்பு கிடைத்தது. பின்னர் குமுதம் என்ற திரைப்படத்தில் எம்.ஆர். ராதா அவர்களின் குரலை பின்தொடர்ந்து சரக்கு இருந்தா அவுத்து விடு என்ற பாடலை எம்.ஆர். ராதா அவர்களைப் போல பாடி அனைவரையும் கவர்ந்தார். பின்னர் சிவாஜி அவர்களின் வற்புறுத்தலின் பேரில் அவருக்கு தொடர்ந்து பின்னணி பாட தொடங்கினார் டிஎம்எஸ் அவர்கள். 1977ஆம் ஆண்டு வரை மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுக்கு தொடர்ந்து பின்னணி பாடினார் டிஎம்எஸ் அவர்கள். மேலும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு அவருடைய இறுதி காலம் வரை தொடர்ந்து பின்னணி பாடினார் டிஎம்எஸ் அவர்கள். 1950ஆம் ஆண்டு முதல் 1980ஆம் ஆண்டு வரை தமிழ் சினிமாவின் பின்னணி பாடகர்களில் முடிசூடா மன்னனாக திகழ்ந்தார் டிஎம்எஸ் அவர்கள். தமிழ் சினிமாவில் 11,000 பாடல்களை பாடியுள்ள டிஎம்எஸ் அவர்கள் 2500 பக்தி பாடல்களையும் பாடியுள்ளார். இவர் ஏராளமான விருதுகளையும் எண்ணற்ற அங்கீகாரங்களையும் பெற்றுள்ளார். பல இசையமைப்பாளர்களுடன் இணைந்து பணிபுரிந்த டிஎம்எஸ் அவர்கள் சில பாடல்களுக்கு அவரே இசையமைத்துள்ளார். மேலும் பட்டினத்தார், அருணகிரி போன்ற சில படங்களில் நடித்த டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள் பெற்ற விருதுகளும் அங்கீகாரங்களும் எண்ணில் அடங்காதவை. டிஎம்எஸ் அவர்களுக்கு கிடைத்த விருதுகள்: 2012ஆம் ஆண்டு கைராளி ஸ்வராலயா யேசுதாஸ் விருது, 2003ஆம் ஆண்டு இந்திய அரசின் மிக உயரிய விருதான பத்மஸ்ரீ விருது இவருக்கு வழங்கப்பட்டது. மேலும் தமிழ்நாடு அரசின் கலை மாமணி விருதையும் பெற்றார். பாரத் கலாச்சார் விருது, வாழ்நாள் சாதனையாளர் எம்ஜிஆர் நினைவு விருது, வாழ்நாள் சாதனையாளர் சிவாஜி நினைவு விருது, பாடகர் திலகம், சிங்கக்குரலோன், இசை சக்கரவர்த்தி, இசை கடல், எழிலிசை மன்னர், குரல் அரசர், டாக்டர் பட்டம் போன்ற பல்வேறு பட்டங்களையும் இவர் பெற்றுள்ளார். 1964ஆம் ஆண்டு அறிஞர் அண்ணாத்வாரியா அங்கீகாரம் பெற்றார். மலேசியா, சிங்கப்பூர், பிரெஞ்சு, ஐக்கிய அமீரகம், கனடா, சிட்னி, பிரிஸ்பேன், மெல்போர்ன் மற்றும் பெர்த்தில் வாழும் தமிழ் ரசிகர்களின் அங்கீகாரத்தையும் பலமுறை பெற்றுள்ளார் டிஎம்எஸ் அவர்கள். மறைந்த பிரதமர் திருமதி இந்திரா காந்தி மற்றும் மொரார்ஜி தேசாய் அவர்களிடமிருந்து தனிப்பட்ட பாராட்டுகளையும் பெற்றுள்ளார். இந்திய ஜனாதிபதிகளான டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன், வி கிரி, ஆர் வெங்கட்ராமன் மற்றும் ஜெயில் சிங் போன்றோரிடமிருந்தும் தனிப்பட்ட பாராட்டுகளையும் பெற்றுள்ளார் டிஎம்எஸ் அவர்கள். டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள் தன்னுடைய 24வது வயதில் 1946ஆம் ஆண்டில் மார்ச் 28ஆம் தேதி சுமித்ரா என்பவரை திருமணம் செய்து கொண்டார். அவர்களுக்கு 3 மகன்களும் 3 மகள்களும் உள்ளார்கள். தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஆளுமைகளாக இருந்த மக்கள் திலகம் எம்ஜிஆர், நடிகர் திலகம் சிவாஜி அவர்களின் மாபெரும் வெற்றிகளுக்கு டி.எம். சௌந்தரராஜன் அவர்களின் பின்னணி குரலும் ஒரு முக்கிய காரணமாக இருந்தது என்று சொல்லலாம். தன்னுடைய அசாதாரணமான குரல் வளத்தாலும் அபாரமான இசை புலமையாலும் தமிழ் ரசிகர்களின் நெஞ்சங்களில் என்றென்றும் நீங்காமல் இடம் பிடித்திருக்கும் டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள் அவருடைய 91வது வயதில் 2011ஆம் ஆண்டு மே 25ஆம் தேதி சென்னையில் காலமானார்.